கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். வெறுமையாக நின்று கொண்டிருக்கிறீங்களா? கைவிடப்பட்டு நின்று கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், மகளே மகனே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னை இருக்கிற நிலைமைகளை நீ நொந்து கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற இடத்துல நான் உன்னை 1000 மடங்காய் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையும் நான் மாற்றி 1000 மடங்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கும்படியாய் உனக்கு காத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமேன். என்னுடைய பிள்ளைகள் நான் கைவிட மாட்டேன். ஏனென்றா பிதாக்களின் தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் இன்றைக்கு உத்தரவு கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு நான் என்ன சொன்னனோ அதை நிறைவேற்றுவேன். வாக்குத்தத்தங்கள் கொடுத்த தேவன் இன்றைக்கு வாக்கு மாறாதவராய் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற தேவன். நான் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. விசுவாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? என் தேவன் எனக்கு எதெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ அவை எல்லாவற்றையும் நிறைவேற்ற காலங்களை இப்பொழுது எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்புங்க. 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த தினத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாக ஆண்டவர் தருவார். மகனே மகளே, விசுவாசிங்க. இந்த நாளை நம்பிக்கையோடு துவங்குங்க. தேவனுடைய கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.